வணக்கம் தலைவா. நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் நீங்கள் வாழ அந்த இறைவனை வேண்டுகிறேன். 6 வயசுலேருந்து நான் உங்களோட ரசிகர். தெரியல, உங்களோட சுறுசுறுப்பான நடிப்பும் ஸ்டைலும் பார்த்து ரசிகன் ஆனவன். வளர வளர தெரியல மட்டுமல்ல, உங்களோட நல்ல குணத்திற்காக ரசிகனாக மாறினவன். இன்றைக்கு வரைக்கும் உங்களோட ரசிகனாகவே இருக்கேன். 1996 நிகழ்வுக்கு பிறகு நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்குற கூட ரசிகர்களை நானும் ஒருவன். உங்கள் கட்சியில் சேர்ந்து பதவிக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ எதிர்பார்த்து இல்லை, எந்த சுயநலத்துக்காகவும் இல்லை. என் தலைவன் ஜெயிக்கணும், என் தலைவனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுவு காலம் வரணும் அப்படின்னு நினைக்கிற கூட ரசிகர்களில் நானும் ஒருவன். 1996 நிகழ்வுக்கு பிறகு எல்லா எலெக்ஷன்லேயும் உங்கள் பேர் அடிப்படும். ஆனால் எந்த ஒரு தருணத்துலையும் உங்கள் வாயால் நீங்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை. முதல் தடவையாக 2017 தான் நீங்கள் நான் அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொன்னீங்க. அந்த தருணத்தில் நாங்கள் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நீங்கள் உடம்பு சரியில்லாமல் சிங்கப்பூர்லேருந்து வந்தோன்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் நீங்கள் பேசியிருந்தீங்க, என் மேலே அன்பு கட்டுற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 2017 நீங்கள் அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொல்லும்போது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் காட்டுற நன்றி கடனாக தான் நான் பார்த்தேன். தலைவா, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரிஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை, நீங்கள் இல்லைன்னா வேறு யாருமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பண்ண போகிற இந்த மாற்று இந்த தலைமுறைக்காக இல்லை, இன்னும் வரப்போகிற பல தலைமுறைகளுக்கு. இதை விட ஒரு பெரிய நன்றி கடன் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்ட முடியுமானா, இல்லை வேறு ஏதாவது இருக்க முடியுமானா எனக்கு தெரியல. இந்த ஒரு தருணம் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வருமானம் தெரியல. இந்த தருணத்தை நீங்கள் தவறி விட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் நன்றி காட்டுறதுக்கு இன்னொரு தருணம் நிச்சயமாக வருமானது தெரியல. எங்களுக்கு எல்லாத்தையும் விட உங்கள் உயிரும் உங்களோட ஆரோக்கியம் தான் முக்கியம். உங்கள் உயிரை பணைய வச்சு எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் உங்கள் உயிரை பாதுகாப்பாக வச்சு இந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை பண்ண முடியும்னா அதை நிகழ்த்தி காட்டணும். நேரடியாக நான் பிரச்சாரத்திற்கு போனால் தான் ஒரு அற்புதம் நிகழும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஆனால் ஒரு மேடையில் பாபா முத்திரை காமிச்சு நீங்கள் சொன்னீங்க, இந்த முத்திரைக்கு இருக்கிற மகிமையும் சக்தியும் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இப்படி ஒரு பாபா முத்திரைக்கு ஒரு சக்தி இருக்கும், அது மாதிரி தான் உங்கள் பேருக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த பேரு மட்டும் போதும் நிறைய ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தும். தலைவா, ஒரு கட்சி இல்லாமல் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவர் நீங்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்க முடியும்னு ஒரு சட்டம் இருந்திருந்தால் எப்போது நான் உங்களுக்கு முதல்வராக தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனால் அப்படி ஒரு சட்டம் இங்கே இல்லை. உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு முறையாக ஒரு கட்சி தேவை, ஒரு சின்னம் தேவை. அதை மட்டும் நீங்கள் எங்கள் கையில் கொடுத்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் அந்த இறைவனும் மக்களும் பார்த்துப்பாங்க. உங்களை சுற்றி நல்லவங்க இருக்காங்க. தமிழ் அருவி மணியன் ஐயா போல, அர்ஜுனமூர்த்தி ஐயாவை போல, ரங்கராஜ் பாண்டே, பாரிதாஸ், நல்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. திரைத்துறையிலும் உங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. கூட ரசிகர்கள் நாங்கள் இருக்கோம். மாற்றம் தேவைன்னு நினைக்கிற நிறையா மக்கள் வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் தேவை வெறும் ஒரு கட்சி, வெறும் ஒரு சின்னம். இது மட்டும் நீங்கள் எங்கள் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இப்படி புரட்சி தலைவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரோ அதே மாதிரி வரலாறு மீண்டும் வரும். நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்ட உங்களை நாங்கள் ஜெயிக்க வைப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இது உங்களுக்கான வெற்றி இல்லை, மக்களுக்கான வெற்றி.
இந்த மக்களுக்கு நீங்கள் நிச்சயமாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாது. உங்கள் முடிவை முடிஞ்சா மறுபடியும் பரிசீலனை பண்ண பாருங்கள். இல்லை இதுதான் உங்கள் முடிவுனா அதையும் தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு தலையெழுத்து இருக்கு. அந்த தலையத்தை யாராலும் மாற்ற முடியாதுன்னு நாங்கள் அந்த தலையெழுத்தை எழுத்துக்கிறோம். நீங்கள் மன நிம்மதியோட பல நாள் வாழணும். ஆனால் இந்த தருணத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மன நிம்மதியோட வாழ்வீங்களான்றது ஒரு கேள்வி குறித்தான். ஒரு தருணமும் நம்ம மக்களை ஏமாற்றிட்டோமா அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். சாவு நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிடும்னு இது ஒரு படத்தில் சொன்னீங்க. அது ஒரு படத்துக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் தான். நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நம்ம கையில் இல்லை. இன்றைக்கி நம்ம நல்லதை நினச்சி ஆரம்பிப்போம். நாளைக்கு நடக்கிறது அது இறைவன் கையில் இருக்குது, மக்கள் கையில் இருக்குது. அது தானாகவே நல்லதே நடக்கும். இது ஒரு சின்ன வேண்டுகோள். எந்த தருணத்துலையும் நீங்கள் தலை குனிஞ்சு நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி முதல் தடவையாக நீங்கள் தலை குனிஞ்சு இருப்பீங்களோன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இன்னும் ஒரு முறை உங்களால் பரிசீலனை பண்ண முடியும்னு வச்சா தயவுசெய்து பரிசீலனை பண்ணி பாருங்க தலைவா. உங்கள் உடலுக்கும் உங்கள் உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு மக்களோட அன்பு உங்கள் மேலே இருக்குது. அது உங்களை காக்கும். இந்த மக்களுக்கு நீங்கள் நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு நினச்சா அது இப்போவே செய்யுங்க. ஏன்னா எப்பவும் செய்ய முடியாது. வாழ்க தமிழ், வளர்க தொழில். ஜெயந்த்.